ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. பகவான் சுரேஸ்வராச்சாரியார் அவர்களால் இயற்றப்பட்ட பிரகரண கிரந்தம். இப்போ இந்த பாடத்திட்டத்துல நம்ம போன வகுப்புல 4 அத்தியாயங்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம். இறுதியாக இந்த 4வது அத்தியாயம் கொஞ்சம் விரிவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ கடைசியா அந்த 4வது அத்தியாயத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஈஸ்வர தன்மை, ஈஸ்வரார்ப்பணம்னா எப்படி அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக சில உதாரணங்களை எல்லாம் சொன்னேன். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருமைகளாக இருக்கின்ற 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? பிடித்தமானவைகள், பிடிக்காதவைகள். அதாவது விருப்பு, வெறுப்பு. இந்த 2 விஷயங்களுக்குள்ள நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை பாகுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாகுபாடு காரணமாகத்தான் நம்ம இடத்துல ஆசையும் கோபமும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் நம்மளால இந்த பாகுபாட்டை நீக்கிக் கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதுல நல்ல ஒரு புரிதலுக்கு வரணும். ஏன்னா இந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் இறை தரிசனம் உண்டாகாது. அதுதான் முதல் பாயிண்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம் மனசுல யாரிடத்துல ஒரு விருப்பமோ அல்லது ஒரு வெறுப்போ வருது அப்படின்னா அந்த மனம் பரமனை அறிவதற்கான மனம் அல்ல. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, தன்னுடைய தனித்துவமான மனதினால நம்ம அந்த பரமனை அறிய முடியாது. காரணம் என்ன? இது அஞ்ஞான மனம், அறியாமையால் சூழப்பட்ட மனம். அப்போ இது ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அறியாமையிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற மனமாக இருப்பதினால இந்த அறியாமை மனதை அந்த அறிவை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சாஸ்திரம் எல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரங்களை, பிரகரண கிரந்தங்களை, உபனிஷதங்களை, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள் எல்லாம் நம்ம எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா, அந்த மகான்களுடைய உபதேசங்கள் மூலமாக நம்முடைய சொரூபம் என்ன, உண்மையில் நான் யார் அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணும்போது நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அரிய வாய்ப்பு நமக்கு உண்டாகுது. அது நம்முடைய மனதின் மூலமாகவே தான் உண்டாகுது. அப்ப இந்த மனமானது என்ன பண்ணுதுன்னா, அந்த விஷயங்களை உள்ள வாங்கி வாங்கி ஒரு நல்ல புரிதல், ஒரு நல்ல தெளிதலுக்கு வந்துடுது. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, ஓ, இருப்பது இறைவன் மட்டும்தான், அந்த பிரம்மம் மட்டும்தான், அது தவிர இங்க எதுவுமே இல்லை, அதற்கு வேறாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துட்டா இங்க எரிசெயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அதனுடைய செயல் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு தெளிவு மனசுக்கு வந்துட்டா அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த தனித்துவத்தை இழந்து விடுவதுதான் இங்க ஈஸ்வரார்ப்பணம். அதாவது ஈஸ்வரார்ப்பணம், சரணாகதி அப்படிங்கிறது என்னன்னா, நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை இழந்து இங்கு எல்லாம் ஈஸ்வர காரியம் நடக்குது அப்படின்னு நம்மை ஒப்புவிக்கிறது, அந்த ஈஸ்வரன் கிட்ட ஒப்புவிப்பது. அது இருமைகள் கிடையாது. இந்த தனித்த மனம் பிரபஞ்ச மனமாக விரிகிறது. அது ஒப்புவிக்கிறது அப்படின்னா, நான் ஒருத்தர் இருக்கிறேன், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு அந்த இருமைகள்ல சிந்திக்க கூடாது. இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமும் ஈஸ்வரனுடைய மனம் தான். அதுல நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டேன். அறியாமையினாலே நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த பாடத்திட்டங்கள் உள்ள போனதுனால ஒரு அறிவு வந்தது. அந்த அறிவிலே நான் என் உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டதுனால நான் என் தனித்த மனத்தை அந்த ஈஸ்வர மனதோடு ஒப்புவித்து விட்டேன். அந்த நிலைதான் இங்க ஈஸ்வரார்ப்பணம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலைக்கு நான் ஒப்புவித்து விட்ட பிறகு இந்த உலகத்தை நாம் ஈஸ்வரனாக பார்க்கின்ற மனதாக மாறிவிடுகின்றது. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமே பிரம்ம மயமாக நமக்கு காட்சியாகின்றது. அதுதான் சர்வம் பிரம்மமயம். ஏன்னா இங்க அந்த ஈஸ்வர தன்மை எல்லாமாக பரவி கிடக்குது. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு. அதற்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது. அதனுடைய ஆற்றல் இங்கு இறைத்தன்மையாக விரிந்து காணப்படுகின்றது. அப்ப இருப்பது ஒன்றே, அதனுடைய ஆற்றல் இங்கு வியாபித்து இந்த பிரபஞ்சமாக விரியுது. அந்த பிரபஞ்ச விரிவு மனம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. அது ஈஸ்வர மனமாக இருப்பதை நான் அஜ்ஞானத்தினாலே தனித்துவப்படுத்தி கொண்டு என்னால் தான் இது
நடக்கின்றது, என்னால் தான் இது செய்யப்படுகின்றது என்று அகங்காரம் மமகாரத்திலே சிக்கிக்கொண்ட மனமாக இருக்கின்ற வரையிலும், அந்த இருமைகள் இருக்கின்ற வரையிலும் நம்மால் அந்த இறை தரிசனத்தை அனுபவமாக்க முடியாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தை, ஒட்டுமொத்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாக பார்க்கும் மனப்பக்குவம் வந்தா தான் நமக்கு இந்த உலகம் பூரா இறைத்தன்மையாக தெரியும். அப்பதான் இந்த ஏற்றத்தாழ்வுகள், விருப்பு வெறுப்புகள் நம்ம இடத்துல இருக்காது. ஏன்னா ஈஸ்வர தன்மைக்குள்ள போகும்போது மட்டும்தான் இங்க ஒன்றின் மீது விருப்பம், இன்னொன்றின் மீது வெறுப்பு அப்படிங்கிற அந்த இருமைகள் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இங்க எல்லாம் பிரம்மமயம், இங்க எல்லாம் ஈஸ்வரமயம். அப்ப இதுல எதை போய் நான் விருப்பம் காட்டுறது, எதை போய் நான் வெறுப்பு காட்டுறது? அப்படி காட்ட முடியாது. ஏன்னா ஒன்றே எல்லாமா இருக்குது. அதுவே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு மனோ ஆற்றலாக விரிந்திருக்கின்றது. அதுதான் பிரபஞ்ச மனம் என்பதாக நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பொய்யான உலகத்தை பற்றி விசாரிக்காமல் நாம் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை பற்றிய ஒரு விரிவான விளக்கங்கள் தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இருந்து நம்ம எடுத்து பல பாடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாடங்கள்ல வேதாந்தத்துல நம்ம பார்க்கும்போது சில உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த சிப்பியில் தெரிகின்ற வெள்ளி, அப்புறம் கயிற்றில் தெரிகின்ற பாம்பு, இதெல்லாம் நம்ம ஒரு உதாரணமா வச்சு பார்த்தோம். இப்போ கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கோம், ஒரு சிப்பி கிடக்குது. அந்த சிப்பியை தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு வெள்ளிக்காசு கிடக்குற மாதிரி இருக்குது. உடனே மனசு ஆசையில அலைப்பாய்ந்து, "ஓ, அங்க ஒரு வெள்ளிக்காசு கிடக்குது, நான் எடுத்துட்டு வர போறேன்ட்டு" ஓடி போய் அதை எடுத்து பார்த்தா அது வெள்ளிக்காசு கிடையாது, அது ஒரு சிப்பி. அப்போ அந்த சிப்பி நமக்கு ஆசையை தூண்டுது. அப்ப அந்த ஆசையினால் ஒரு செயலை தூண்டுது. அதுதான் இங்க முக்கியம். அந்த சிப்பி அது எப்பயும் போல கடற்கரை ஓரத்துல கிடந்தது. ஆனா அந்த சிப்பியை வெள்ளிக்காசாக மனம் கற்பித்துக் கொண்டதுனால அந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா ஒரு செயலை தூண்டி அந்த காசு நினைச்சு அதை எடுக்க போகுது இல்லையா? இப்படித்தான் ஆசையின் மூலமாக நமக்கு செயல்கள் உண்டாகின்றன அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதே மாதிரி கயிற்றுல பாம்பு பார்க்கிறோம். அந்த பாம்பை பார்த்த உடனே அங்க செயல் நிக்குது பாத்தீங்களா? பயம். பாம்பு பார்த்த உடனே பக்கத்துல போக மாட்டோம். அந்த வெள்ளி காசுன்ன உடனே பதறிக்கிட்டு ஓடி போய் அது ஆசையில காசை எடுக்கிறோம். ஆனா கயிற்றுல பாம்பு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பாம்பு கண்ட உடனே பதறிக்கிட்டு பக்கத்துல போக மாட்டோம். அப்ப இங்க பாருங்க நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒன்றை கண்டு பயம், ஒதுங்குகின்றோம், அங்க செயலற்ற தன்மை உண்டாகின்றது. ஒன்றை கண்டு விரும்புகின்றோம், அதனால் அங்க நமக்கு செயல் உண்டாகின்றது. அப்ப இந்த இரண்டு விஷயங்கள் தான் இங்க விருப்பு வெறுப்பாக நமக்கு காணப்படுகின்றது. அப்ப இந்த உலகமே சிப்பியில் பார்க்கின்ற வெள்ளியை போலவும் கயிற்றில் பார்க்கின்ற பாம்பை போலவும் தான் நமக்கு அனுபவமாகுது. அதனாலதான் நம்ம இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல. விருப்பு வெறுப்பு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு சில விஷயங்களை மனசு விரும்புது, ஒரு சில விஷயங்களை மனசு வெறுக்குது. அப்ப இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய விஷயமாக இருக்கு. அப்ப இந்த இரண்டு விஷயங்கள், இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கின்ற வரைக்கும் நமக்கு இறை அனுபவம் உண்டாகாது. அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம போக முடியாது. அப்போ நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்துக்குள்ள அனுபவமாக்கவே வழி இல்லாம போயிடுது. அப்ப இதுக்குத்தான் நம்ம இங்க விசாரம் செய்யறது. இந்த பாதை எதற்காக இந்த ஆத்ம ஞான பாதை அப்படின்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டது, அதிலே நான் யார், இறைவன் யார் அப்படின்ற இந்த மூன்று விஷயங்களை நம்ம விசாரணை பண்ணும்போதுதான் நமக்கு அந்த உண்மை தெரிய வருது. நாம தவறாக ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களில சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்க்கும்போது நமக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாக வெளிப்பட்டு விடுகின்றது என்றுதான் இங்க சாஸ்திரம் பல வழிகளிலே நமக்கு பல உதாரணங்களிலே சுட்டிக்காட்ட வருகின்றது. அப்ப சரியான முறையில நம்ம விசாரம் செய்யாததுனாலதான் இந்த தவற்றை நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறோம். பல தவறுகளை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். தோன்றிக் கொண்டிருக்கும் இந்த உலகமே பிரம்மமயமானது என்ற உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் இந்த உலகமே ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்க முடியும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பிரம்மம் ஒன்றுதானே, அது எப்படி எல்லாமாக இருக்கும் அப்படின்னு அந்த சந்தேகம் கேட்கக்கூடாது. அது நமக்கு இந்த பாடத்திட்ட அடிப்படை விஷயத்துக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பிரம்மம் தான் இருக்கு, அதற்கு உருவமே கிடையாது. ஆனா உருவம் எப்படி வந்தது, இந்த உலகம் எப்படி உண்டானது, அதுதான் தோற்ற மாயை. அதனுடைய பிரதிபிம்பம் இந்த சத்குணத்துல வரும்போது நிர்குண பிரம்மமாக இருக்கின்ற அந்த இறைவன், உருவமற்ற இறைவன் சத்குண வடிவில உருவமாக எப்படி வருகிறான், இந்த உலகமாக விரிகிறான். அப்ப இந்த உலகமாக எப்படி விரிகிறான் அப்படின்னா தன்னுடைய மனோ ஆற்றலில் தான் அதை பிரிஞ்சு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த
ஒட்டுமொத்த இந்த உலகம் வந்து உண்மையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான், அதனுடைய மாயா உருவம் தான் இந்த உலகம். ஆனா இது நமக்கு அனுபவம் ஆகுது அப்படின்னா அதுதான் மனம் வந்து அறியாமையில் இருக்கிறதுனால அனுபவம் ஆகிக்கொண்டிருக்கிறது. மனதுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் வந்து விட்டா அந்த மனம் வந்து அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ளும் போது இங்கு எல்லாம் பிரம்மமயம் என்பதாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப இங்க ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்னுடைய செயல் அவது ஒன்றுமில்லை, எல்லாம் அவன் செயல் என்பதாக அந்த இறைத்தன்மைக்குள்ள நம்ம நுழைஞ்சு அந்த பிரம்மத்தன்மையில இருந்து சாட்சியாக பார்க்கின்ற பக்குவம் நமக்கு வந்துவிடும். அதுதான் இங்க நம்ம வர வேண்டும் என்றது பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று பலமுறை அவர் பல இடங்கள்ல கீதையில சுட்டி காட்டுறாரு. அப்ப இதை நம்ம நன்றா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை தவிர வேறு எதுவும் அவர் கிடையாது அப்படின்னா அவர் எப்படி சொல்ல வராருங்கிறத நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி தான் இங்க ரொம்ப முக்கியம். அவர் வந்து எதை அடிப்படை வச்சே சொல்றாருன்னா, என்னுடைய மனோ ஆற்றலில இந்த உலகம் விரிந்திருக்கிறது. அப்ப இங்க பார்க்கும் அத்தனையும் எனக்கு வேறாக இல்லை, நானே அதுவாகத்தான் இருக்கிறேன். ஆனா அது எந்த அடிப்படையில எனக்கு தெரியுதுன்னா, அறிபவனாகிய நான் அந்த அறிவின் மூலமாக அறியப்படுகின்றவைகளை அனுபவமாக்கி கொண்டிருக்கின்றேன். அப்ப இங்க அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்ற 3 விஷயங்களும் ஒரே விஷயத்தை தான் சுட்டி காட்டுது. அது பிரம்மத்தை தான் சுட்டி காட்டுது. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து வேதமை புத்தி நீங்கிடும், பாகுபாடுகள் நீங்கிடும், இருப்பது இறைவன் மட்டும்தாங்கிற தெளிவு வந்துடும். அப்ப யாரிடத்திலும் விருப்பு வெறுப்பு இருக்காது, எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்போம். இதுதான் இங்க இந்த பாடநூல்கள்லாம் நமக்கு சொல்ல வர்ற விஷயம். அப்ப இந்த 4 அத்தியாயங்களும் இந்த அறிவுரைகளை ஆழமாக நமக்கு எடுத்து உபதேசிக்கிறது. பொதுவாக நம்ம எல்லோரிடத்திலுமே அறியாமை இருக்கின்றது என்பதை வெளிப்படையாக இந்த நூல் வந்து தெரிவிக்கிறது. அந்த இருமை இருக்கின்ற வரைக்கும் சம்சாரம் என்ற அந்த பிறப்பு இறப்பு சக்கரம் வந்து நமக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லுது. அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் பல்வேறு பிறவிகளுக்கு வந்து வந்து போகிறது தான் துன்பங்களாகவும் பார்க்குது. ஏன்னா இந்த புனரபி மரணம், புனரபி ஜனனம்ங்கிற பிறப்பு இறப்பு சக்கரத்துல வந்து போகும்போது நமக்கு இன்ப துன்பங்கள் கலந்த வாழ்க்கையாகத்தான் எல்லாமே இருக்கு. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து விடுபடுற நிலையை பாருங்க அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு தெளிவா சொல்லிடுது. அப்ப இங்க இரண்டற்ற நிலை, அத்விதீயம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை, அத்வைதம் அத்விதீயம்னாலும் ஒன்றுதான். அது எப்படி இருக்கு, அந்த ஒரே ஒரு பரமன் மட்டும் இருக்குது. அந்த பரம்பொருளை வந்து அறிவு, உணர்வு, பிரம்மம் அப்படின்னு பல பெயர்கள் நம்ம அழைக்கிறோம். அதை மற்ற மதங்கள் வேற மாதிரியும் அழைக்குது, அல்லாஹ் அப்படிங்குது, ஜெகோவா அப்படிங்குது. அப்ப இந்த மாதிரி என்ன பெயர் வேணா நம்ம வச்சுக்கலாம். பட் எந்த பெயர்ல நாம் அந்த பரமனை அழைத்தாலும் அது ஒன்று மட்டுமே, அது ஒரு அறிவு ஸ்வரூபம். அது தன்னில் தானாய் தனித்துவமாய் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அதனுடைய பிரகாசம் வந்து பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளாகிய இந்த உலகத்துல சில உடல்களின் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்தி பார்க்கின்றது. அதுதான் இங்க நம்மை நாம் அறிகின்ற நிலைப்பாடு. இது நான் கடந்த பாடங்கள்ல உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுட்டேன். ஏன்னா எப்படி பிரம்மம் தன்னை அறிந்து கொள்றது, தன்னையே தன்னை கண்ணாடியில பாக்குறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கடந்த பாடங்கள்ல தெளிவா பார்த்துட்டோம். அதனால மீண்டும் மீண்டும் அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நீங்க ஞாபகப்படுத்திக்கீங்க. அப்போ இங்க அந்த பிரம்மத்தை காட்டி கொடுப்பதற்கு, பிரம்மம்ங்கிறது இங்க நான் தாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் அதற்கு வேற எந்த பிரமாணமும் இங்க சாத்தியமாகாது, எந்த பிரமாணமும் தேவை கிடையாது. அந்த சுய அறியாமை இருக்கு பாத்தீங்களா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமை இருக்கு, அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. இந்த நைஷ்கர்மிய சித்தி நம்ம இடத்துல இருக்கின்ற அறியாமை தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. அப்ப அந்த அறியாமை நீங்கும் போது அந்த அறிவாகத்தான் இருக்கின்றோம் என்பது அனுபவம் ஆகின்றது. அந்த அனுபவம் தான் இங்க நமக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியுமே தவிர நம்முடைய சுய அறியாமைனா என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளாத அந்த நிலைப்பாடு அந்த ஆனந்தத்தை மறைக்கிறது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. ஆனால் உண்மையான ஆனந்தம் என்பது வந்து போகின்ற ஆனந்தம் கிடையாது. அது எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் நிலையாக இருக்கக்கூடியது. ஆனால் நாம் அனுபவிக்கின்ற புறப்பொருட்களின் வாயிலாக அடையக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் வந்து போகின்ற ஆனந்தங்கள், அது நிலையற்றவைகள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆனந்தத்தோட இந்த பேரானந்தத்தை போய் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப இங்க சமாதி நிலைன்னு சொல்லி ஒரு நிலையை நம்ம உண்டாக்கிக்கிறோம் இல்லையா, அதாவது மனமற்ற நிலையில நம்ம சமாதி நிலைக்கு போகிறோம். அந்த சமாதி நிலையில நம்ம அனுபவிக்கின்ற ஆனந்தம் கூட உண்மையான ஆனந்தம் கிடையாது.
ஏன்னா அந்த ஆனந்தம் கூட அந்த அறிவினுடைய பிரதிபிம்ப ஆனந்தம் தான். ஏன்னா இங்க உண்மையான ஆனந்தம், ஆத்ம ஆனந்தம் இந்த உடல் வாயிலாக அனுபவிக்க கூடியதே கிடையாது. இப்ப நாம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த ஆத்ம ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இந்த உடல்ல மற்ற ஆனந்தங்கள் அடையிற மாதிரி இதுல அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் மனதனுடைய அறியாமை. இப்போ ஒரு ஸ்வீட் நான் சாப்பிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டா இருக்கு, சாப்பிட்ட உடனே ஆஹா அருமையா இருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தத்தை அடையிறேன். அப்ப அது மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் பிரம்மானந்தத்தை, பரமனுடைய அனுபவத்தை. இது புலன் சார்ந்த இன்பம், இது புலன் சார்ந்த ஆனந்தம். அப்ப நம்ம இந்த 5 புலன்களின் வாயிலாக அடையக்கூடிய ஆனந்தத்தோட அந்த பரமானந்தத்தை ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாதுன்னா, அது நம்முடைய சொரூபம், அது அது நம்முடைய சுயம். அப்ப நம்முடைய சுயம் அனுபவம் ஆக்குறது, அதுக்கு வேற ஒரு பொருள் இருந்தா தானே அனுபவமாக்க முடியும். வேறு ஒன்றாக இருந்தால்தான் அதை நான் அனுபவமாக்க முடியும். வேறு ஒன்று இல்லாமல் நானே அதுவாக இருக்கும்போது அது எனக்கு அனுபவமே ஆகாது. நானே அதுவாகத்தான் இருக்கிறேன். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. ஏதோ ஒண்ணு அடைய போறேன், ஏதோ ஒண்ணு அனுபவமாக்க போறேன் அப்படின்னு அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். அது சாத்தியமாகாது. ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் மனதின் அடிப்படையில கற்பனை செய்து கொண்ட சமாச்சாரங்களை வச்சுக்கிட்டு எதிர்பார்க்கிறாங்க. அது என்றைக்கும் நடக்காது. ஏன்னா இதெல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான தவறான எண்ணங்கள், தவறான புரிதல்கள். அப்ப இறைவனை அப்படி நம்ம அனுபவம் ஆக்க முடியுமான்னா என்றைக்குமே முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நமக்கு வேறாக இறைவன் இல்லை. அப்படி இருந்தா தான் நம்ம அனுபவம் ஆக்க முடியும். இப்ப நம்ம ஒரு ஸ்வீட் நமக்கு வேறாக இருக்குது, அந்த ஸ்வீட்டை எடுத்து நான் சாப்பிடும் போது அதனுடைய ருசி எனக்கு ஒரு அனுபவம் ஆகிறது உண்மை. அது புலன் அடிப்படையில எனக்கு அனுபவம் ஆகுது. அந்த அனுபவத்தோட இறை அனுபவத்தை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது உடல் சார்ந்த புலன் சார்ந்த அனுபவம். ஆனா இறை அனுபவம் என்னுடைய சுயம், என்னுடைய சொரூபம். அது எனக்கு வேறாக இல்லை. வேறாக இருந்தால்தான் நான் அதை அனுபவமாக்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம அப்படித்தான் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் அனுபவம்ங்கிறது எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, இப்ப நான் கண்களால் ஒரு பொருளை பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன். அப்ப சூரியன் எனக்கு அனுபவமானது, அதனுடைய வெளிச்சம் எனக்கு அனுபவமானது. அதே மாதிரி இறைவன் எனக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா, அது ஒரு ஒளி வடிவமா இருக்கும், வெள்ளையா ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிக்குது மனசு. அதனால என்ன பண்ணுது, புருவ மத்தியில் ஏதோ ஒரு ஒளி தோன்றும், அதுதான் இறைவன் அப்படின்னு எல்லாம் மனசு பல தவறான புரிதல்கள்ல அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு தனக்கு வேறாக இன்னொன்றை அனுபவம் ஆக்குறேன்னு சொல்லுதுன்னா, அது இறை அனுபவம் கிடையாது. அது மனதினுடைய அறியாமை புரிதல். ஏதோ விஷயத்த தவறு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி அனுபவம் ஆக்கிட்டு இருக்கு. இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, என்னுடைய சுயம், என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய அனுபவத்தை மற்றவர்களை அனுபவம் ஆக்க முடியாது. அது எனக்கு வேறாக இல்லாததுனால நானே அதை அனுபவமாக்கவும் முடியாது. ஏன்னா நானே அதுவே நான். அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும். அந்த புரிதல் வந்து விட்டா எல்லாமே என்னுள்ளதான் இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்சலே எனக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த ஹோல் யூனிவர்சல எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை நான் எப்படி எனக்கு அனுபவமாக்க முடியும்? அனுபவமாக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். அதான் இந்த பாடத்திட்டத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் ஆகணும். அது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க இருக்கிறவங்கல நான் சொல்லக்கூடிய இந்த ஆழமான உட்பொருளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமாவே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப கடந்த பாடத்திலேயே நான் அப்படிதான் சொன்னேன். ஈஸ்வர அர்ப்பணம் என்பது எப்படி, அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நீங்க அதுகிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது இங்க இருமைகள் கிடையாது. இறைவன் வேறு நான் வேறுன்ற இருமைகளே இல்லை. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான், நான் ஒருத்தர் இருக்கிறேங்கிற கொண்டு போய் ஒப்படைக்கிறதல்ல அங்க ஈஸ்வர அர்ப்பணம். நான் உண்மையிலேயே அதுதான். ஆனா அறியாமையில் நான் என்னை பிரிச்சுக்கிட்டேன். அதுக்கு தானே உதாரணம் எடுத்து சொன்னேன். ஒரு கடல் நீர் ஒரே நீர் தான். அந்த கடல் நீர்ல இருந்து நீர் குமிழிகள் உண்டாகி விட்டன, நீர் அலைகள் உண்டாகி விட்டன. ஆனால் அந்த நீர் அலைகள் வேறு ஒரு தோற்றத்திலே அங்கு வந்து போகிறது, நீர் குமிழிகள் பல்வேறு தோற்றத்திலே வந்து போகின்றது. அதுவைகள் எல்லாம் தோற்றம் தான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, அந்த பபுள்ஸ் நீர் குமிழிகள் எல்லாம் வெடிச்சு மீண்டும் நீரோடு நீராக போய் விடுகிறது. அந்த நீர் அலை மீண்டும் அந்த நீரோடு நீராக கடலுக்குள்ளேயே போயிடுது. ஆக மொத்தத்துல கடல் நீரே அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு திருப்பி தன்னுடைய சுயத்துக்கு தன்னுடைய இயல்புக்கு திரும்புது. அது மாதிரி இங்க ஆத்மா ஒரு மாற்றத்துக்கு உட்படுவது போல தோன்றி அது மீண்டும் தன் சுயத்திலேயே நிற்கிறது. இந்த இரண்டுக்கும் உண்டான வேற்றுமைகள் என்னன்னா, இங்க நமக்கு மனசு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இப்படி பிரிச்சு பார்க்குது. அந்த மனசை விட்டுட்டீங்கன்னா அங்க ஒன்றுமே இல்லை, நானே தான் எல்லாம். கடல் நீரே தான் எல்லாம். அந்த கடல் நீரே தான் நீர் குமிழி, அந்த கடல் நீரே தான் நீர் அலைகள்.
அதை கடல் பிரிச்சு பார்க்கறது இல்ல, நாம தான் பிரிச்சு பார்க்கிறோம். அஜ்ஞானத்தினால, அறியாமையினால நாம என்ன பண்றோம், வெளியிருந்து புறத்துல இருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த உருவத்தை இருமைகளை உண்டாக்கி அந்த கடல் நீர் இருந்து நீர் குமிழிகள் வருது, நீர் அலைகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில் அங்க நீர் மட்டும்தான் இருக்குது. அந்த நீருடைய தன்மை மாறுபடுவதை வைத்துக் கொண்டு நாம் சில மாற்றங்களாக அதை பார்ப்பதினால அது நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மாதிரி இங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டு அது பல்வேறு பரிமாணத்துல இருக்கிறத நம்முடைய மனதின் வழியாக பார்த்துவிட்டு இப்படி எல்லாம் பலவிதமாக இருக்குது அப்படின்னு மனசு ஆராய்ச்சி பண்ணுது, அதை பற்றி சிந்தனை பண்ணுது, அந்த அனுபவத்தை தன்னுடைய அனுபவமா பாக்குது இந்த மனசு. அதே மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னையே அனுபவமாக்க ஆசைப்படுது. அது எப்படி சாத்தியமாகும்? அது முடியாதுன்னு தான் நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். இப்ப உருவத்திலே சொல்லதான் புரியும். ஏன்னா உருவமற்ற ஒரு பொருளை உங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லது உங்க கண்ணை பார்க்கலாம்னு வச்சுக்கீங்களேன். உங்க கண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு புலன் கண்கள் தான் எல்லாத்தையும் காணுது. இங்க இருக்கிற அத்தனை விஷயங்களும் கண்கள் தான் காணுது. அப்ப இந்த கண்ணுங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் காட்டி கொடுக்குது. சூரியன்ல இருந்து ஒரு எறும்பு வரைக்கும் பாக்குது இந்த கண்ணு. அப்ப இந்த பார்வையில அதுக்கான பல ரூபங்களையும் அது படைச்சிருக்குது, பல நாமங்களையும் படைச்சிருக்குது. அதுதான் இங்க உலகம். இங்க உலகம்ங்கிற விஷயம் எப்படின்னா, கண்களால் நான் காணுகின்ற ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு ரூபம் உண்டாக்கி வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு நாமம் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். நாம ரூபங்கள். நாம ரூபங்கள்னா அங்க பெயரும் உருவமும் இருக்கு. அப்ப நான் இதை எறும்புங்கிறேன், அதை யானைங்கிறேன், அதை சூரியன்கிறேன். இப்படி நான் பல பெயர்களை அழைக்கிறேன், பல உருவங்கள்ல பார்க்கிறேன். ஆனா அப்படி பார்க்கின்ற இந்த கண்களுடைய காட்சிய, இவ்வளவு பிரம்மாண்டத்தை பார்க்கிற இந்த கண்ணு, அதே கண் தன்னை பார்க்க முடியல பாத்தீங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா ஆத்மா புரிஞ்சிடும். இது உதாரணத்துக்கு. அத்தனை விஷயங்களை வெளியே பார்க்கிற கண்ணு தன்னை பார்க்க முடியல. தன்னையே அந்த கண் பார்க்க முடியாது, என்றைக்குமே முடியாது. ஆனால் அந்த கண்ணு தான் அத்தனையும் பார்க்குது. இது புரியுதா? அப்ப இது புரிந்து கொண்டா ஆத்மா தான் இத்தனையும் படைக்குது. அத்தனையும் அனுபவம் ஆக்க வேண்டிய அவசியம் ஆத்மாவிற்கு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அதனுடையதே, அதுவே. அந்த கண்ணு தான் அத்தனையும் படைக்குது. ஆனா அந்த கண் தன்னை பார்க்க முடியாது என்பது போல அந்த அனுபவங்கள் ஆத்மாவிற்கு கிடையாது. ஆத்மா அனுபவமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த கண்ணானது என்ன பண்ணுதுன்னா, இந்த இத்தனை விஷயங்களை பார்க்குது, அருமையா பார்க்குது. அப்ப இந்த கண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்டிகுலரா. அப்ப நான் என்ன பண்றேன், அதை பார்க்க ஆசைப்பட்டு ஒரு கண்ணாடியை உண்டாக்குறேன். என்னுடைய அறிவாற்றலை வைத்து ஒரு கண்ணாடியை உண்டாக்குறேன். பாதரசத்தை பூசுறேன், அதுல போய் என்ன பார்க்கிறேன். பார்த்த உடனே என்னுடைய கண் அங்க தெரியுது. இந்த கண்ணை அந்த கண்ணாடிங்கிற ஒரு பிரதிபிம்பத்துல நான் பார்த்து, ஓ இந்த கண்ணு தான் இத்தனையும் பார்க்குதா, சூரியன் முதலுக்கு எறும்பு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா, அப்ப இந்த கண்ணு தானே அந்த கண் அப்படின்னு நான் எப்படி ஒரு கண்ணாடியின் மூலமாக என்னை காணுகின்றேனோ, அது போல ஆத்மா தன்னை பார்ப்பதற்காக மனம் என்ற கண்ணாடியை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். அப்ப அந்த மனம் என்ற கண்ணாடியில தான் நம்ம மனிதர்களாகிய நாம் உயர்நிலை பரிமாணத்துக்கு வந்திருக்கிறோம். மனதினுடைய பரிமாணம் நான் முன்னையே சொல்லிட்டேன். ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி அது படிப்படியாக 2 அறிவு 3 அறிவுன்னு பயணம் பண்ணி 6ஆம் அறிவு பரிமாணத்துல வரும்போதுதான் அந்த மனமானது அந்த இருமைகளற்ற நிலையில புனிதமாகின்றது, தூய்மையாகின்றது. அது வரைக்கும் கண்ணாடியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நான் கண்ணாடியில பாதரசம் தடவறதுக்கு முன்னாடி என்னுடைய முகத்தை பார்க்க முயற்சி பண்றேன். என்னுடைய முகம் சரியா தெரியல. என்னுடைய அந்த கண்ணாடியில கண்ணு சரியா தெரியல. நான் உடனே என்ன பண்றேன், அந்த கண்ணாடி பின்னாடி ஒரு கருப்பு துணியை போர்த்தி பார்க்கிறேன். கொஞ்சம் அரைகுறையா என்னுடைய முகம் தெரியுது. அப்புறம் அந்த கருப்பு துணியை நீக்கிட்டு வேற பேப்பர் வச்சு பார்க்கிறேன். கொஞ்சம் அது அப்படியே வித்தியாசமா தெரியுது. அப்புறம் சரி ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிச்சு பார்க்கலாம், பிளாக் பெயிண்ட் ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சு பார்க்கிறேன். கொஞ்சம் பரவாயில்ல, என்னுடைய முகம் கொஞ்சம் தெரியுது, ஆனா பியூரா இல்ல. இப்படியே என்னுடைய அறிவாற்றல் நான் யோசிச்சு யோசிச்சு ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஐடியா வந்துருது. பாதரசத்தை தடவிட்டேன். அது எப்படி எனக்கு உள்ள ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியல. பாதரசத்தை தடவிட்டேன். அப்படி பார்த்த உடனே அப்படியே பியூர் ஆயிடுச்சு கண்ணாடி. பளிங்கு மாதிரி இருக்கு. அப்ப நான் போய் நின்ன உடனே என்னுடைய பியூரிபிகேஷன் இங்க நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே பியூர் ரிஃப்ளெக்ஷன் அந்த சாதாரண கண்ணாடியில பாதரசம் தடவப்பட்டதுனால முழுமையாக என்னால பார்க்க முடியுது. இதுதான் என்னுடைய அறிவு பரிமாணம். இந்த அறிவு பரிமாணத்தை பிரம்மத்தோட அப்படியே ஒப்பிடுங்க. பிரம்மம் பார்க்க விரும்புறதை ஒப்பிடுங்க. எப்படி ஒப்பிடணும்னா, பிரம்மம் முதல்ல ஒரு அறிவு தாவரத்துல தன்னை பார்க்க ட்ரை பண்ணுது, முடியல. அப்புறம் 2 அறிவு புழு பூச்சிகள்ல ட்ரை பண்ணுது, முடியல.
அப்புறம் 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவுன்னு பரிணமிக்குது. முடியவே இல்லை. 6ஆம் அறிவு பரிமாணம்ங்கிற பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதனாக வந்த பிறகு அது ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா எல்லாத்துலயும் பார்க்க முடியல. எந்த கண்ணாடி தூய்மையா இருக்கோ அதுலதான் பார்க்க முடியும். பாதரசம் தடவிட்டா மட்டும் போதாது. பாதரசம் தடவப்பட்ட கண்ணாடியில முன்னாடி புகை படிஞ்சிருக்கு, அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப பாதரசம் தடவி நல்ல கண்ணாடி தான், பியூர் கண்ணாடி தான். ஆனா அந்த கண்ணாடியில மேல களங்கம் வந்து விட்டது. எப்படிப்பட்ட களங்கம்? அதன் மீது ஒரு புகை மூட்டம் படிந்து விட்டது, அல்லது அதன் மீது அழுக்கு படிந்து விட்டது, அதன் மீது தூசி படிந்து விட்டது. அப்பவும் என்னுடைய முகம் தெளிவாக தெரியல. அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்? பியூர் கண்ணாடிய மீண்டும் அந்த தன்மைக்கு கொண்டு வரணும்னா அந்த மேல இருக்கிற அழுக்க எடுக்கணும், அந்த புகையை நீக்கணும், அந்த கண்ணாடியுடைய தூசை போக்கணும். போக்கின உடனே நான் மீண்டும் என்னுடைய உருவத்தை முழுசா அதுல பார்க்க முடியும். அது மாதிரி இங்க பிரம்மம் பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளாகிய மனித அறிவில எந்த மனம் தூய்மையாக இருக்கின்றதோ, எந்த மனிதன் இருமைகளற்ற நிலையிலே தன் மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனிடத்திலே பிரகாசிக்குது. அவன் மூலமாகத்தான் தன்னை அது பார்க்குது. அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இறை தரிசனம், இறை அனுபவம்ங்கிறது நமக்கு நடக்கணும் அப்படின்னா, என்னுடைய மன தூய்மையில தான் நான் அந்த பிரம்ம அனுபவத்தை அடைய முடியும். அது அனுபவம்னு சொல்றதை விட என்னுடைய சொரூபம். அப்ப என்னுடைய சொரூபத்தை நான் பார்க்க முடியும். அது வரைக்கும் நான் என்னுடைய சொரூபத்துல பார்க்காம நான் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நான் இந்த உடலாக பாவித்துக் கொண்டிருந்தேன், இந்த மனமாக பாவித்துக் கொண்டிருந்தேன். அப்புறம் எனக்கு என்னென்ன விஷயங்கள் ஏற்றி வைத்துக் கொண்டாங்க, பதவி, அந்த பதவி மூலமா நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருந்தேன், படிப்பின் மூலமா நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் புறத்துல இருந்து என்னென்ன ஏற்றி வைத்துக் கொண்டேனோ அதன் அடிப்படையில நான் மற்றவர்களை விட உயர்வானவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா கூட அது உண்மை கிடையாது இல்லையா? அது தற்காலிகமா நமக்கு வந்து போற பதவி, வந்து போற பட்டம், அது சாஸ்வதம் கிடையாது. ஆனா என்னுடைய உண்மை சொரூபம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப அதுதான் உணர்வு, அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா அப்படிங்கிறத நாம் எப்படி அனுபவமாக்க முடியும்? என்னையே நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த அறியாமை மனம் அறிவாக பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்ப அந்த அறியாமை மனம் அறிவாக பிரகாசிப்பதற்கான ஒரே வழி ஆத்ம ஞானம் மட்டும்தான். ஆத்ம ஞானம் என்பது ஆத்மாவை அறிதல். ஆத்மான்னா பரமன், பரமன்னா நான் தான், தன்னை அறிதல். ஏன்னா இங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். அஜ்ஞானத்தினால நான் இந்த உலகமாக பார்க்கிறேன், இந்த தனித்த உடலாக பார்க்கிறேன், மனமாக பார்க்கிறேன், எனக்கு வேறாக எத்தனையோ விஷயங்கள் இருப்பதாக பார்க்கிறேன். அதை இந்த பாடத்திட்டங்கள்ல நம்ம உள்ள ஒரு தெளிவுக்கு வர வர வரவே அந்த மனம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது உயர் பரிமாணத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த உயர் பரிமாண அனுபவம் என்ன பண்ணுதுன்னா, மனித அறிவுக்குள்ள வந்தாலும் தூய்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. அந்த தூய்மை ஆய்விட்டா அது அனுபவம் ஆகுது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த அனாத்ம விஷயங்களில உண்டாகுகின்ற ஆனந்தம் உண்மை ஆனந்தம் கிடையாது. அனாத்ம விஷயங்கள்னா புறப்பொருட்கள் மீது நம்ம ஆசைப்படுகின்ற விஷயங்கள். ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்படுறேன், பொண்ணுன்னா பெண்ணுன்னு கூட எடுத்துக்கலாம், கோல்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் வார்த்தையில பொண்ணுன்னா 2 குழப்பம் இருக்கு. பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுறேன், பொண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுறேன். அப்ப மண், பெண், இந்த உலகம், இந்த பூமி, இதுதானே நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் இடத்துல இருக்க பெரிய ஆசைகள். மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை. இந்த 3 ஆசை தான் மனிதர்கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கும். வேற வேற வடிவத்துல வரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த 3 ஆசைகளுக்குள்ளதான் மனிதன் என்ன பண்ணுவான்? விதவிதமா வீடு வாங்கணுமா, விதவிதமா இடம் வாங்கி போடணுமா, அல்லது விதவிதமா நகை போடணுமா, விதவிதமா பெண்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த 3 ஆசைக்குள்ளதான் எல்லா ஆசையும் அடங்கும். அப்ப இந்த மாதிரி 3 ஆசைகள் வேணா மாறி மாறி இருக்கலாம். ஆனா ஆசை என்னமோ இந்த 3க்குள்ளேயே அடங்குறதுனால இதுதான் அஜ்ஞானம். இதெல்லாம் அனாத்ம விஷயங்கள். இதெல்லாம் வந்து போகின்றவைகள். இது சாஸ்வதமானவை கிடையாது, சத்தியமானவை கிடையாது. அப்ப இது நமக்கு புரியும் போது நாம இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுபட ஆரம்பிப்போம். இங்க ஒண்ணுமில்லாத அற்ப விஷயங்களுக்கு போய் என்ன ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய உண்மை சொரூபம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டா, இதெல்லாம் என்னால் படைக்கப்பட்ட தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரியும் போது மனம் அதுல இருந்து பற்று விட்டுடும். அதுதான் திருக்குறள் சொல்லுது. நான் கடந்த பாடங்கள் எல்லாம் கூட மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்று விடற்கு. அப்ப எதை பற்றணும்? உண்மையான அந்த இறைவனை பற்றணும், அந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றணும். அதை விட்டுட்டு வேற எந்த விஷயத்தை பற்றினாலும் பற்று விட முடியாது. ஏன்னா அது ஆசை தான், அதுதான் ஆசை. அதுல நம்ம சிக்கிக்கிட்டே இருப்போம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க இந்த நூல் வெளிப்படுத்துது.
அப்ப மேலும் என்ன சொல்றாருன்னா, ஒரு துணியை கொண்டு நாம் நம் உடலை மறைக்கலாம். ஆனா எல்லையே இல்லாததும் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தானே தன்னில் தானாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பதுமான நிலையானதுமான ஆத்மாவை எப்படி அறியாமையினாலே மறைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த நூல்ல எழுப்புறார். அவருடைய பாடத்திட்டத்துல இந்த கேள்வியை எழுப்புறார். ஏன்னா அது மறைக்கக்கூடிய விஷயமே இல்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். அந்த பரமன், பரமாத்மா, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதனாலும் மறைக்க முடியாது. ஆனா மறைக்கப்பட்டது போல காணப்படுகிறது. காரணம் என்ன? நம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை. அதனால மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்குத்தான் நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல ஓமானம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சூரியனுடைய பிரகாசத்தை எதனாலும் மறைக்கவே முடியாது. ஆனா சிறு மேகங்கள் வந்து தற்காலிகமாக அந்த இடத்துல நிக்கிறதுனால சூரியனுடைய வெளிச்சமே மறைக்கப்பட்டது போல நமக்கு காணப்படுதுங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சூரியனே பவர் குறைஞ்சிடுச்சு, சூரியனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது தற்காலிக மறைப்பு. அது போல இங்க நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள் அந்த ஆத்மாவை மறைக்கிறது. அப்போ ஆத்மாவை பற்றி அறிவே இல்லாதவனுக்கு ஆத்மா மறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் தோன்றும் என்பதாகவும் இங்க சொல்றார். ஏன்னா அந்த ஆத்மா என்னன்னு புரியாம அவன் பாட்டு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். புறத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான தவறான புரிதல்கள்ல அவன் இறைவனை பார்க்க ஆசைப்படுறான். அப்படி இருக்கிறவனுக்கு அந்த ஆத்மா எப்படி அனுபவமாகும்? அந்த ஆத்மா அறிவு இல்லாதவன் என்ன சொல்லுவான்? இறைவனை பார்க்க முடியலன்னு தான் புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இறைவன் தெரியாது. அப்ப அவன் இறைவன் எங்க இருக்கிறான், இந்த கல்லுல இருக்கிறானா அப்படின்னு பார்ப்பான். அந்த பழனி முருகனை போய் பார்த்துட்டு வருவான். அப்புறம் நம்ப மாட்டான். அது கல்லு மாதிரி தான் தெரியுது, நான் எதுக்கு திருச்செந்தூர் முருகனை பார்த்து வரேன்னு அங்க போவான். திருச்செந்தூர் முருகனை பார்த்து அங்கேயும் பார்த்தா கல்லு மாதிரி தான் தெரியுது, நான் மருதமலை பார்க்கறேன்பா. இப்படியே கோயில் கோயிலா சுத்துவான். ஏன்னா அவனுக்கு புரியல. எங்க பார்த்தாலும் அதே கடவுள் தானே. பழனி போய் முருகனை பார்த்தா அந்த முருகனை தரிசனம் பண்ண அந்த ஆனந்தத்துல அவன் புலங்காங்கி தான் அடையணும். அந்த இறைவனை பார்த்த திருப்தியில அவன் அப்படியே மூழ்கி போயிடணும். அப்படி போறானா? எவனுமே போறது கிடையாது. ஏன்னா எப்ப திருப்தி ஆகும்? அது எனக்கு பார்த்து முடிச்சிட்டேன், இனிமேல் அதை பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்ப திருப்தி ஆயிடும். ஆனா இவன் இறைவனை பார்க்கிறேன்ட்டு ஊர் ஊரா சுத்தி எங்க போனாலும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவன் எதிர்பார்க்கிற அந்த உருவத்துல அந்த இறைவன் இல்ல. ஆனா அப்படி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவனுடைய அஞ்ஞானம், அறியாமை. அவனைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? அறிவே இல்லாதவனுக்கு ஆத்மா மறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூற முடியும் என்பதாக இங்க சொல்றார். ஏன்னா அவனுக்கு புரியல, இறைவன் யாருன்னு தெரியல. அப்ப ஒரு ஊரா கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான், ஒண்ணும் நடக்காதுங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அறியாமை எப்படி இருக்கு நம்ம இடத்துல? இரண்டு விஷயமாக இருக்குதுன்னு சொல்றாரு. அது சாஸ்திரமே சொல்லுது. ஆத்மாவின் வெளிப்பாடுல மனம் என்ற ஒரு விஷயம் வெளிப்படும் போது அதை வந்து நம்ம அவித்தியைன்னு சொல்றோம். அவித்தியைனா அறியாமை. அது வந்து இரண்டு சக்திகளாக வெளிப்பட்டிருக்கு. விட்சேபம், ஆவரணம் அப்படின்னு ரெண்டு சக்திகளை பற்றி சாஸ்திரம் பேசுது. வேதாந்தம் படிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருப்போம். அதாவது விட்சேபம், ஆவரணம் அப்படின்னா, விட்சேபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தோன்றும் சக்தி, ஆவரணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மறைக்கும் சக்தி. இந்த ரெண்டு சக்தி இருக்கு மனசுக்கு. இங்க உண்மையிலேயே இந்த தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி வந்து மனசுக்கு தான் இருக்குது. சாஸ்திரம் அதை வந்து ஸ்பூடகமா சொல்லும். அதாவது இந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த பிரகிருதிக்குள்ள இரண்டு சக்திகள் வெளிப்பட்டன, அது தமோ குணத்திலே வெளிப்பட்டன, அவை ஆவரணம், விட்சேபம் என்பதாக இருக்கின்றன அப்படின்னு வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கும் போது இந்த விஷயத்தை நம்ம படிப்போம். அப்ப இந்த விஷயம் என்ன அப்படின்னா, மனதிலே இரண்டு விஷயங்கள் எப்பயுமே இருக்கும். ஒன்று வந்து தோன்றும், ஒன்று வந்து மறைக்கும். அதுதான் ஞாபகம், மறதி. மனதுக்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு சக்தி. இந்த மனம் வந்து ரெண்டு சக்தி வச்சிருக்குது. என்னென்ன சக்தினா, ஞாபக சக்தி, மறதி சக்தி. அப்ப அதனாலதான் நம்மளால வந்து சில விஷயங்களை மறந்து போறதுனாலதான் நமக்கு அதை பற்றி ஒரு கவலை இல்லை, பயம் இல்லை. மரணம் கூட அப்படித்தானே. மரணம் வந்து இன்னொருத்தர் மரணத்தில் நம்ம போய் கலந்துக்கும் போது அப்படியே மனசு துடிக்கும், பதறும், அழும், அப்படி வேதனைப்படும். அப்படியே நமக்கு வேண்டியவர் இறந்து போயிட்டாரு, நான் அவர் கூடவே போய் சாகுறேன் அப்படின்னு இதே மனசு துடிக்கும். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு வருஷாந்திரம் கும்பிட்ட பிறகு அவரை மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் அவர் இறந்து போய் பல ஆண்டுகள் இந்த சாக போற ஆள் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பார். அவர் கூடவே சாகுறேன்னு சொன்னார்ல, அவரோடவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், சூசைட் பண்ணிக்கிறேன், அப்படி ஒரு அன்பு, அவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஆளு அதற்கப்புறம் பல ஆண்டுகள் வாழ்வார். ஏன்னா மரணம் அடைய மாட்டார். காரணம் என்னன்னா மறதி. அவ்வளவுதான், அவர் மறந்துட்டார். அவர் வெறும் போட்டோல தான் பார்ப்பார், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்திங்கிற ரெண்டு விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம்? இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம்.
இதெல்லாம் உண்மைன்னு நம்புறோம். அதை அந்த விஷயத்துல போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்புறம் அதை மறந்தும் போறோம். இது மாதிரி அஜ்ஞான விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி அறியாமையும் தான் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா நம் இயல்பான ஆனந்த சொரூபமானது இந்த இரண்டு மாபெரும் சக்தியால் மறைக்கப்பட்டிருப்பதினாலே நிலையற்ற இன்பத்தை நாடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ரெண்டு சக்தியில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மனசு என்ன பண்ணுதுன்னா நிலையற்ற விஷயங்களை நாடி நாடி ஓடி ஓடி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இரண்டும் சேர்ந்தவைத்தான் இங்க சம்சாரம். இங்க இருமைகள் அப்படிங்கிற விஷயமே இந்த இரண்டும் சேர்ந்ததுதான். ஒரு தோன்றுதல் மறைத்தல் அப்படின்னா என்ன? அங்க இருமைதான். ஒன்றை விரும்புகின்றேன், ஒன்றை வெறுக்கிறேன்னா அது என்ன? அங்க இருமை தானே. அப்ப இந்த இருமையை இன்டெரக்டா சொல்றாரு. அந்த இருமைங்கிற விஷயமே எங்க தொடங்குது அப்படின்னா ஆவரணம் விட்சேபம்ங்கிற ரெண்டு விஷயத்துலதான் தொடங்குது. அதுதான் தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்தி. அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கும் போது இந்த இரண்டு விஷயங்கள் தான் நம்முடைய அறியாமையா இருப்பதினாலே இதுதான் சம்சாரம் அப்படிங்கிறாரு. சம்சாரம்னா அந்த பிறப்பு இறப்பு சக்கரம். அதாவது நம்ம உடம்பு எடுத்து வரோம், உடம்பை விட்டுட்டு போறோம், திருப்பி உடம்பு எடுத்து வரோம், உடம்பு விட்டுட்டு போறோம். இந்த மாதிரி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற இந்த சாகரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கிறோம், வெளியேற தெரியாம இருக்கிறோம். அப்ப இந்த சம்சாரத்தை நம்ம கடக்க முடியும்னா அதுக்கு ஒரே தோணி, ஒரே படகு எது அப்படின்னா ஆத்ம ஞானம் தான் அப்படின்னு இங்க சொல்றாரு. இந்த சாஸ்திரத்துல அதுதான் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த அறியாமையை போக்கிக் கொள்வதுதான் இங்க நம்முடைய முக்கிய குறிக்கோளாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப இந்த அஜ்ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அடைவதன் மூலம் தான் போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அஜ்ஞானம்னா அறியாமை, நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட இருமைகளால் ஆன விஷயங்கள், தோன்றி மறையக்கூடிய விஷயங்கள் நமக்கு விருப்பு வெறுப்பை உண்டாக்குது. அப்புறம் ஒண்ணு பிடிக்குதுங்கிறது ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லுது, அல்லது இந்த மாதிரி மறந்து விடுகிறது, அல்லது அதை புதுசா ஏற்றி வச்சுக்குது மனசு. அப்ப இந்த மாதிரி புது புது விஷயங்களை உள்ள வாங்குது, அப்புறம் கடைசியில மறந்து போகுது. இந்த ரெண்டு வேலையும் சைமல்டேனியஸா மனசு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்ச நாள் பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம், அப்புறம் அது வேண்டாம் இன்னொரு புது விஷயத்துக்கு தாவும் போது அதை விட்டுடும், அதை பழச விட்டுடும், புதுசை பிடிச்சிக்கும். இப்படித்தான் நம்ம மனசு மாறி மாறி இயங்கிக் கொண்டே இருக்கு. அப்ப இது நமக்கு எப்ப புரியுதோ அப்போ நம்ம அதன் மூலமாகத்தான் அந்த இருமைகளை நீக்கி அந்த இறை தரிசனத்தை, அந்த ஆத்ம தரிசனத்தை அனுபவமாக்க முடியும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப மேலும் இந்த பாடத்திட்டத்துல எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னா, இருட்டறையில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு வெளிச்சம் மட்டும்தான் தேவை, வேற எதுவும் அங்கு தேவையில்லை. அது மாதிரி இங்கு இறை தரிசனம் உண்டாகுவதற்கு ஞானம் மட்டும்தான் தேவை, கர்மம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க உண்மையிலே கர்மத்தினால கடவுளை அடைய முடியாது. கர்மம்ங்கிறது மன தூய்மைக்கான பாதை தானே தவிர அது இறைவனை அனுபவம் ஆக்காது. ஏன்னா இறைவன்கிறவன் அறிவாக இருக்கிறதுனால நாம் அறிவு பரிமாணத்தில் தான் உயரும் போதுதான் அவனை அனுபவமாக்க முடியும். அந்த அறிவு பரிமாணத்துல உயராம வேற நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இறை அனுபவம் உண்டாகாது. ஏன்னா இறைவன்கிறவனே அறிவா இருக்கும் போது நாமே அறிவில்லாம இருந்தா எப்படி இறைவனோட இரண்டரை கலக்க முடியும், நம்மை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப என்னையே நான் அறிய முடியாமல் இருக்கேன். அதுக்குத்தான் நான் சயின்டிபிக்கலா உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறேன். ஏன்னா வெறும் சாஸ்திர ரீதியா சொன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு தான். இப்ப என்னுடைய கண்ணை நானே பார்க்க வேண்டும்னா என்னுடைய அறிவாற்றலை கொண்டுதான் நான் கண்ணாடியை படைச்சேன். என்னிடத்துல இருக்கிற அந்த மனித அறிவின் சக்தியினால நான் ஃபர்ஸ்ட் ஒரு பின்னாடி கருப்பு துணியை வச்சு என்னுடைய முகத்தை பார்க்க முயற்சி பண்ணினேன் சாதாரண கண்ணாடியில. அப்புறம் பின்னாடி வேற வேற வேலையெல்லாம் செஞ்சு பார்த்து கடைசியா பாதரசத்தை தடவும் போது என்னுடைய முழுமையான உருவத்தை நான் பார்க்கிற அளவுக்கு என்னுடைய கண்டுபிடிப்பு உயர்ந்து வந்ததுக்கு காரணம் என்ன? என்னிடத்துல இருந்த அந்த அறிவு. அந்த அறிவு உண்மையிலேயே யாருது? அதே பரமனுடைய அறிவு தான். என்னுடைய அறிவு நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அறியாமையினால நான் அகங்காரத்தினால அது என்னுடைய அறிவுன்னு சொல்றேன். ஆனா சாஸ்திரம் அதை அப்படியே எடுத்து வெளிப்படைய சொல்லுது. இங்க எல்லாமே அது அறிவு தான், அந்த அறிவின் மூலமா தான் எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். ஆனா மனிதன் அறியாமையினாலே அது தன்னுடைய அறிவாக பாவித்துக் கொண்டிருக்கின்றான். அப்போ இவன் நான் செய்கின்றேன், இது என்னுடைய செயல் என்பதாக ஏராளமான ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் ஆணவம், அகங்காரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இந்த ஆணவத்தை நீக்கிக்கொள், இங்க நீ ஒண்ணும் செய்யறது இல்ல, எல்லாம் அதுதான் செய்யுது, அது தெரியாம நீ இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நமக்கு புரிய வைக்குது. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன? அது புரிவதற்கான மன தூய்மை தான் கர்மயோகம். ஆனா மன தூய்மையினாலேயே கடவுள் அனுபவம் ஆகாது. அப்ப நம்ம ஞானத்தினால்தான் அந்த இறை அனுபவத்துக்கு வர முடியுங்கிறது சொல்றாரு. அப்ப பக்தி யோகமோ உபாசனையோ அல்லது வேறு ராஜ யோகங்களோ அல்லது ஹத யோகமோ ஞானத்தை அடைவதற்கு பயன்படாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க
நைஷ்கர்மிய சித்தியில மற்ற விஷயங்களை அவர் சொல்ல வராருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மற்ற மத சார்ந்த விஷயங்களை கூட அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப மதம் சார்ந்த விஷயங்கள்னா இங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கம் தான். அவரவர்களுக்கு பிடித்த மார்க்கம் தான் மதமா மாறுது. அப்போ இப்போ ஹட்ட யோகா அப்படின்னா அது ஒரு மார்க்கம், ராஜ யோகம்னா அது ஒரு மார்க்கம், பக்தி யோகம்னா அது ஒரு மார்க்கம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை எடுத்துக்கிறாங்க. அந்த பாதையை பெருசாக்கும் போது அது மதமா மாறுது. மதம்னா என்ன? அதாவது அந்த ஒரு கட்டுப்பாட்டு. மதம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அந்த மனிதர்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அங்க வந்து சில சட்ட நியதிகளை, சில ஒழுங்கு நடவடிக்கைகளை கொண்டு வரும்போது அது ஒரு மதமாக மாறுது. அப்படித்தான் இங்க எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில் அதெல்லாம் வந்து வெவ்வேறு மார்க்கங்கள் தான். ஆனா எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் அந்த மார்க்கங்கள் எல்லாம் மன தூய்மைக்காகத்தான் பயன்படுமே தவிர, உண்மையில் பரமனை அறிவதற்கு பரமனுடைய உண்மை தன்மையை உணராமல் அந்த பரமனை அனுபவமாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப பரமன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம அவனை பற்றி ஆராய்வதற்கு நம்மிடத்துல அறிவு இருக்க வேண்டும். இது இரண்டாவது பாயிண்ட். அப்ப நம்மிடத்துல அறிவு இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி பிறக்க வேண்டும்? மனிதனாக பிறக்க வேண்டும். வேற எந்த பிறவில நான் அறிவோடு பிறந்தாலும் பயன் இல்லை. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஒரு அறிவுல தாவரத்துல இருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் அறிவு இருக்கு. ஆனால் எல்லா அறிவும் அந்த இறைவனை அறிய முடியாது. அப்போ மனித அறிவுக்குள்ளே வருகின்ற மனிதன் தான் பகுத்தறிவுவாதியாக நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாக இருப்பதினாலே அவன் மட்டும்தான் அந்த அறிவை அறியக்கூடிய பிரத்யேக தகுதி படைத்தவனாக இருக்கின்றான். அதனாலதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அறிவு பரிமாணத்தில் வந்த மனிதன் அந்த அறிவை அறிகிறானா? கிடையாது. அவன் அந்த அறிவு பரிமாணத்தில் வந்த அகங்காரத்தினாலே, உயரறிவு பரிமாணத்தில் வந்த அந்த மனிதன் அந்த உயரறிவே தனக்கே உரித்தானது என்ற ஆணவத்தை அடைந்து விட்டான். அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே அந்த அறிவை தன்னுடைய அறிவாக பாவிக்கின்ற ஒரு ஆணவத்திலே அந்த உண்மை அறிவை உணர மறுக்கிறான். அதனால அகங்காரத்துல ஆடுறான். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த உண்மை அறிவை உனக்கு சுட்டி காட்டுகின்றேன். நீ அந்த அறிவாகத்தான் இருக்கின்றாய். ஆனால் நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உடலோ மனம் சார்ந்த விஷயங்களோ நீ நினைத்துக் கொண்டிருக்கிற அறிவு இல்லை. இந்த உலகம் நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற அறிவு இல்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட உணர்வு தான் அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உண்டாக்குது. அதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சாஸ்திரம் வந்து அவனுடைய அறியாமையை மட்டும் தான் நீக்குது. ஃபர்ஸ்ட் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூணாவது பாயிண்ட், அறிவுத்தன்மைக்கு வந்திருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்ல சொன்னேன். மூணாவது பாயிண்ட்ல அந்த அறிவுத்தன்மையை தான் நான் இருக்கிறேன். ஆனால் அறியாமை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த அகங்காரத்துல உன்னுடைய அறியாமையினால நீ அந்த அறிவு மறைஞ்சிருக்கு. ஆகவே நான் உன்னுடைய அறியாமையை நீக்கிறேன் அப்படிங்கிற வேலையை மட்டும்தான் சாஸ்திரமும் சத்குருவும் செய்யுது. இங்க வேதாந்த சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுதுன்னா, சாஸ்திரமும் சத்குருவும் அறியாமையை நீக்குவதற்காகத்தான் வருகிறார்களே தவிர நாம் உண்மையிலே அறிவாகத்தான் இருக்கிறோம். அது ஏன் நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்துக்கு வந்த அகங்காரத்தினாலே அதை நாம் அறிய முடியாமல் இருக்கிறோம். அப்ப அந்த அகங்காரத்தை நீக்குவதற்கு தான் இங்க சாஸ்திரம் கை கொடுக்குது. அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அதனாலதான் இந்த சாஸ்திரத்தை படிங்க படிங்கன்னு சொல்றோம். ஏன்னா இதை படிக்காம நம்ம அகங்காரம் நீங்காது. ஏன்னா நமக்கு யார் சொல்லுவா? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகளை யார் சுட்டி காட்டுவா? நம்மை விட உயர்ந்தவர்கள் தான் சுட்டி காட்ட முடியும். அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். அவர்கள் தான் யோகிகள், ஞானிகள், ரிஷிகள். இப்போ நான் வந்து உங்களை தண்ணி போட வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னா, நான் தண்ணி போடாம தம் அடிக்காம இருந்து தான் உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை தகவலா கொடுக்கணும். நானே தண்ணி போட்டுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு நீங்க தண்ணி போடாதீங்க தம் அடிக்காதன்னு நான் சொன்னா கேட்பீங்களா? நீ உன்னை ஃபர்ஸ்ட் நீ மாத்திக்கோ, அப்புறம் நீ எனக்கு உபதேசம் பண்ண அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்ப அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? தன்னுடைய உயர் பரிமாண நிலையிலிருந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுது. அப்ப அதனுடைய நிலைப்பாடு அதற்கே உண்டான தகுதி. அதுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அதை பத்தி சொல்றதுக்கு, ஆத்மாவை பற்றி சொல்வதற்கான தகுதி அதற்கு மட்டுமே இருக்கிறது. அப்ப அதை நாம கேட்கும் போதுதான் நமக்கு நம்முடைய தகுதி தெரிய வரும். இல்லைன்னா எப்படி தெரிய வரும்? நமக்கு தெரியாமையே போயிடும். அப்ப அதனால இதை நம்ம படித்து மன தூய்மை அடைந்து அந்த இறை தரிசனத்தை நம்ம அனுபவமாக்க வேண்டும். அதுதான் இங்க இந்த சாஸ்திரம் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறது. அப்ப இங்க இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற நூல்ல வந்து இவரு சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, மன தூய்மை அடைவதற்கான பல வழிகள் இருந்தாலும் அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு ஆத்ம ஞானத்தை அடைவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்றார். சொல்றவர் யாரு?
சுரேஸ்வராச்சாரியார். சுரேஸ்வராச்சாரியார் தன்னுடைய பூர்வம் எப்படி இருந்தது? பூர்வ மீமாம்சையில இருந்தாரு. உண்மையிலேயே அவருடைய பழைய காலம் எப்படின்னா, பூர்வ மீமாம்சைங்கிற ஒரு மதத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாரு. பூர்வ மீமாம்சைங்கிறது ஒரு தனி மதம். அது கர்ம காண்டம். அப்போ அதுல சிக்கிக்கிட்டு இருந்த அவர் வந்து ஞான காண்டத்துக்குள்ள வந்து உத்தர மீமாம்சைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்ப உத்தர மீமாம்சத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அதனுடைய உண்மையை உணர்ந்துட்டாரு. உணர்ந்ததுனால அவரே சொல்றாரு, அந்த கர்மத்தினாலே கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு. இவரை விட வேற யாரும் நமக்கு ரெக்கார்டு கொடுக்க முடியும்? இப்ப நானாவது பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேங்க, இந்த பூஜை பண்ணி பார்த்தேங்க, அந்த பூஜை பண்ணி பார்த்தேங்க, எனக்கு அனுபவம் ஆகல, அப்ப நான் பண்ண பூஜை சரியில்லை போல் இருக்கு, அல்லது நான் சரியா பண்ணல போல் இருக்குன்னு பல குறைபாடோடு இருப்பேன். ஆனா அவர்கள் எல்லாம் அதுலயே ஊறி திளைத்தவர்கள். ஏன்னா அவங்க அதுக்காகவே பிறந்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கர்ம காண்டி தன்னுடைய அவ்வளவு வயதான பிறகு கூட கர்மத்தினால் பலன் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு அவர் ஞான காண்டத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக நைஷ்கர்மிய சித்தியில பேசுறார் அப்படின்னா, அப்ப நாமும் இங்க அதைத்தான் புரிஞ்சுக்கணும். எதையோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. தேவையில்லாம மூச்சு பயிற்சி, பூஜைகள், அங்க இங்க நிறைய வெட்டி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு விவேகமும் வராது. நமக்கு அறிவாற்றல் விரியவே விரியாது. என்ன பண்ணாலும் வேஸ்ட். ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? ஆத்மாவை காட்டி கொடுக்குமான்னா எப்படி காட்டி கொடுக்கும்? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, பக்தி, யோகம், நாம சங்கீர்த்தனம் இது எல்லாமே சித்த சுத்தியை கொடுக்குமே தவிர மோட்சத்தை கொடுக்காது. இந்த ஆத்ம ஞானத்தை, வேதாந்தத்தை தவிர வேறு எதனாலும் கொடுக்கவே முடியாது அப்படிங்கறத ஆணித்தரமாக இந்த நூல்ல சொல்றார். அப்புறம் சத்குரு மூலமாக சாஸ்திரத்தில் மகா வாக்கியத்தை விசாரம் செய்து அதை அடைவது தான் இங்க ஆத்ம ஞானம் என்று சொல்றார். ஏன்னா மகா வாக்கியம் தான் நமக்கு முக்கியம். இந்த வேதாந்த சாஸ்திரத்துல சாஸ்திரம் சொல்ல வர்ற மகா வாக்கிய உபதேசம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை நமக்கு சொல்லுது. அப்ப நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்னா எப்படி இருக்கிறேன், எதுவாக இருக்கிறேன் நம்ம பற்றி நம்ம விசாரணை பண்ணும்போதுதான் நமக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுக்கப்படுது. அப்ப அவர்கள் தான் இங்க முமுட்சு. அந்த சாஸ்திரம் ஒரு வார்த்தையில ஒத்த லைன்ல சொல்லுது தத்துவம் அசின்ட்டு. ஆனா உண்மையா அதை தெரிந்து கொள்ள வருகின்ற சாதகன் அது எப்படி நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்னு சொல்லும் போது அவ்வளவு விளக்கங்களை கொடுக்கறதா இந்த வேதாந்த சாஸ்திரம். அப்ப அதை பூரா நம்ம 94 தத்துவங்கள், 24 தத்துவங்கள், எத்தனை தத்துவங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் அது கடைசியில எங்க வந்து நிற்கும்? ஆத்மாவில்தான் வந்து நிற்கும். அப்ப ஆத்மா மட்டும்தான் சத்தியம். இந்த ஜகத் வந்து மித்தியா. ஏனென்றால் இந்த ஜகத்துல எத்தனை தத்துவங்கள் இருந்தாலும் அத்தனையும் மித்தியா தான். காரணம் என்ன? அந்த அறிவின் பிரதிபிம்பம் தான் இது, உண்மை கிடையாது. அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த தூய அறிவாக, அந்த சுயம் பிரகாச ஒளியாக நம்ம எப்பயும் இருந்து கொண்டிருக்கணுமே தவிர இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில சிக்கி வாழ்நாளை வீணாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறார். அப்புறம் இந்த நூல்ல வந்து மங்கள ஸ்லோகத்தோட முதல்ல விசாரத்தை தொடங்குறார். இந்த நூலை தொடங்கும் போது முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் வச்சிருக்கார். ஏன்னா எப்பயுமே ஒரு ஞானிகள், மகான்கள்லாம் தன் நூல் எழுதுவதற்கு முன்னாடி அதுக்கு பிரார்த்தனை மந்திரம் சொல்லுவாங்க, ஒரு பாயிரம் எழுதுவாங்க. ஒரு பாயிரம் இதெல்லாம் எழுதி அதற்கு பிறகுதான் சப்ஜெக்டுக்குள்ள வருவாங்க. காரணம் என்னன்னா தடைகள் வந்துடக்கூடாது. அந்த நூலை எழுதும் போது தடைகள் வந்துருச்சுன்னா அந்த நூலை முடிக்க முடியாம போயிடும். அப்புறம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம். அத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், அதி தெய்வீகம் அப்படின்ற 3 தடைகள் இருக்கு. நமக்கு நாமே தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை, இயற்கையினால் வருகின்ற தடை. இது எப்படி வேணா வரலாம், நமக்கு தெரியாது. அந்த 3 தடைகளும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு பிரார்த்தனை மந்திரம் தேவை. பிரார்த்தனை மந்திரம்ங்கிறது எதை அடிப்படையில பாக்குறாரு? இருமையாக இருக்கிறதா, இறைவனுக்கு வேறாக இருக்கிறதான்னா இந்த பிரார்த்தனை மந்திரம் ஈஸ்வர தன்மையில தான் அமைக்கப்படும். எப்பயுமே எல்லா பிரார்த்தனை மந்திரமும் ஈஸ்வர தன்மையில் அமைக்கப்படும். ஏன்னா நான் இந்த பாடத்தை எழுதுனேன், தனி மனிதனாக நான் எழுதுறேன், தனி மனதில் இருந்து எழுதுறேன். ஆனா இந்த மனம் உன்னுடையது இறைவா, நீ எனக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிற, நீ எனக்கு இந்த புத்தியை கொடுத்திருக்கிற, அப்ப உன் மூலமா இதை நான் இங்க எழுதுறேன், நீ தான் இதை சரியான வழியில கொண்டு போகணும், சரியா நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஈஸ்வர தன்மைக்குள்ள நுழையிறது தான் இங்க பிரார்த்தனை மந்திரம். அப்ப நம்ம அங்க வந்து இருமைகளை தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க நான் தனித்த மனம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஈஸ்வர மனம். அப்ப நான் என்னை ஒப்புவிப்பதற்கான ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்கும் போதுதான் நானே ஈஸ்வரன்கிறது நமக்கு அனுபவமாகும். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாதுல்ல. எல்லா பாடத்திட்டமும் அப்படித்தானே. இப்ப நான் வந்து PhD வாங்கியிருக்கிறேன்னா நான் ஒரு ப்ரொஃபஸர்னா எடுத்த உடனே ப்ரொஃபஸர் ஆயிடுவேனா? முதல்ல அவளை போய் நான் எழுத படிக்க கத்துக்கணும். அப்ப அங்க வந்து அதுதான் எனக்கு பேசிக் லெசன். அந்த லெசன்ல நான் படிக்கும் போதே PhD கற்பனை பண்ண முடியாது. ஆனா PhDக்கு வந்த பிறகு எனக்கு அது சாதாரணம். ஆனா அவனால எனக்கு ஒண்ணுமே இல்லை.
ஏபிசிடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது பிஹெச்டி வருவதற்கு முன்னாடி நான் ஆரம்ப நிலை பாடம் படிக்கும்போது எனக்கு ஆனாவனாவே பெருசா தெரியும். ஏபிசிடியே எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ நான் அந்த நிலையை பார்த்துட்டு ஐயோ எனக்கு சிரமமா இருக்குன்னா நான் எப்படி பிஹெச்டி வாங்குறது? அது மாதிரி இங்க இந்த பாடத்திட்டத்தை படிக்க வரும்போது அடிப்படை பாடங்கள் நம்ம கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம கஷ்டப்பட்டு படிக்கும் போது தான் நம்ம இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இல்லைன்னா எப்படி நமக்கு ஆத்ம ஞானம் உண்டாகும்? அப்ப அதுக்கு தான் இங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி முதல்ல வந்து பிரார்த்தனை பண்ணணும், நமக்கு தடைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் பகவான் ஹரிக்கு என் நமஸ்காரத்தை செலுத்துகிறேன். சாட்சி சொரூபமாகவும் அறிவு சொரூபமாகவும் அறியாமை என்கின்ற இருளை போக்கக்கூடியவருமாக இருக்கின்ற பகவானுக்கு என் வணக்கத்தை செலுத்துகிறேன் அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்துல தொடங்குறார். அதுதான் பிரார்த்தனை மந்திரமாக தொடங்குறார். கயிற்றில் தோன்றும் பாம்பு போல அவரிடத்தில் இருந்து ஆகாசம், காற்று, நீர், நெருப்பு, பூமி போன்ற பஞ்சபூதங்கள் தோன்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அடுத்து அப்படியே அந்த செயல்ல வரார். அதன் பிறகு குருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார். தன்னிடத்தில் இருந்த அறியாமை என்கின்ற முடிச்சுக்களை அவிழ்த்து விட்ட குருவுக்கு வணக்கம் என்று குரு வணக்கம் செய்கிறார். ஏன்னா ஒரு நூலை எழுதும் போது இப்படிதான் ஒரு முறையா வரணும். ஈஸ்வர வணக்கம், குரு வணக்கம்னு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய மனம், என்னுடைய அறிவு இயங்குவதற்கான ஒரு ஆற்றல் மகாசக்தியின் ஆற்றல், அது ஈஸ்வர ஆற்றல். இரண்டாவது, அந்த மகாசக்தியினுடைய ஆற்றலை எனக்கு காட்டி கொடுத்தவர் குரு. அதனால குரு வணக்கமும் செய்தார். ஏன்னா இங்க வந்து எடுத்த உடனே அந்த மகாசக்தி தான் நான் எனக்கு தெரியாம இருந்தேன். நான் வந்து அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் எல்லாம், எனக்கு தான் இந்த அறிவு, என்னுடைய திறமை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குரு வந்து எனக்கு எப்படி சொன்னார், நீ உன்னுடைய திறமை இங்க ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய அறிவு சுய அறிவு நீ நினைச்சுக்கிட்டு இருக்குது உன்னுடைய அறிவு கிடையாது, அதனுடைய அறிவு. அது உன்னிடத்துல பிரகாசிக்குது. நீ வெறும் உபாதி தான், நீ வெறும் கருவி தான் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ எனக்கு அது புரிஞ்சு போச்சு. குரு மூலமா தான் புரிஞ்சுது. அதனால நான் குருவுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்றேன்னு சொல்லி குருவுக்கு நமஸ்காரம் சொல்றார். அப்போ இந்த நூலின் மூலமாக அவர் தெளிவாக சொல்ல விரும்புகின்ற முக்கிய குறிக்கோளாக நம்ம எதை பார்க்கிறோம்னா, வேதாந்தத்திலே மறைந்திருக்கின்ற அந்த உண்மையை, அந்த முழுமையை நமக்கு எடுத்து சொல்ல வர அந்த விஷயம் தான் இங்க தத்துவமசிங்கிற உபதேசமாகவும் பார்க்கப்படுது. அப்ப இங்க முழுமையான உண்மைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, வெட்ட வெளியாகிய சுத்த சைத்தன்யம் தான் இங்க முழுமையான உண்மை. ஏன்னா இங்க இருப்பது அது மட்டும்தான். அந்த வெட்ட வெளி அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் இங்க அறிவு தத்துவம். இறைவன் வந்து வெட்ட வெளியா இருக்கிறான். அந்த வெட்ட வெளி தத்துவத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அறிவு தத்துவம் இருக்கு. அந்த அறிவு தத்துவத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் இங்க பிரபஞ்சமா விரியுது. அப்ப அதுதான் இங்க மனோவிகாரம், மனோவியாபகம். அப்போ இதுதான் இங்க எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமா நமக்கு காட்சி ஆகுது. அப்ப எல்லா பொருள்களுக்கும் அது எது இருப்பை கொடுக்குதுன்னா, வெட்ட வெளிதான் இருப்பை கொடுக்குது. இப்ப எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கணும்? இப்ப வெட்ட வெளிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவமற்ற நிலையில இருக்கு. அதை யாராலும் பார்க்க முடியாது. ஆனா அந்த வெட்ட வெளிக்குள்ள உருவத்துல இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகம் இருக்கு, யூனிவர்சலே இருக்கு, கேலக்சியே இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகம் வெட்ட வெளியில தான் இருக்குது அப்படின்னா, அந்த உலகத்துக்கான இருப்பு எது கொடுக்குது? அந்த வெட்ட வெளிதான் கொடுக்குது. அதனால எல்லா பொருட்களிலும் அந்த வெட்ட வெளியே தான் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அத்தனை அம்சங்களும் அதற்கு வேறாக இல்லை. அப்போ எல்லா பொருட்களும் அதனால் உண்டாக்கப்பட்டிருக்கின்ற அதனுடைய பிரதிபிம்பமாக நம்ம பார்த்தாலும் கூட, அவைகள் அழிந்தாலும் கூட அது மட்டுமே இருக்கும். எது இருக்கும்? பிரம்மம் மட்டுமே இருக்கும். அப்ப இங்க பிரம்மம் வந்து வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடாகிய மனோசக்தி இந்த பிரபஞ்சமாக விரிந்து இரண்டு விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆவரணம், விட்சேபம் என்கின்ற தோன்றி மறையக்கூடிய ஞாபக சக்தியாகவும் மறதி சக்தியாகவும் நம்ம இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த தோன்றி மறையக்கூடிய ஞாபக சக்தி இருந்தா நமக்கு இந்த உலகம் விரியும். மறையக்கூடிய சக்தி ஆகிய மறதி சக்தி வந்துட்டா இந்த உலகம் மறைஞ்சு போகும். அப்ப இங்க நம்ம மறைவதும் தோன்றுவதும் நம்மிடத்திலேயே தான் இருக்குது. அதுக்குதான் அந்த மூன்று உலகங்கள், நம்ம மூன்று விஷயங்களை சொன்னோம் இல்லையா? காரண சரீரம், சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம். இந்த மூன்று உடல்கள்ல நம்ம மூன்று அவஸ்தாத்திரய அனுபவங்களை உண்டாக்கணும். ஆனால் இந்த மூன்று அவஸ்தாத்திரய அனுபவங்களுக்கும் சாட்சியா அந்த ஆன்மா தான் இருக்கு, அந்த அறிவு தான் இருக்கு. அப்ப அந்த அறிவு எப்படின்னா, இப்ப நம்ம ஆழ்ந்து தூங்குறோம். தூங்கும்போது நான் நல்லா தூங்குனேங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? தூங்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாம தான் தூங்கிட்டு இருந்தோம். ஆனா விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு நான் நன்றாக தூங்கினேன்னு சொல்ல முடியுதுன்னா, அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
அதுதான் என்னுடைய அனுபவம். ஆனா அது என்னுடைய உணர்வு நிலை. அதனால நான் அதை உணர்ந்ததுனால நான் எப்ப வந்து சொல்றேன், நனவு நிலைக்கு வந்த பிறகு நான் நல்லா அருமையா தூங்கினேங்க, நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தையும் நான் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கனவு உலகத்தையும் நான் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நனவு உலகத்தையும் நான் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த அவஸ்தாத்ரயம் எனக்கூடிய 3 விஷயங்களுக்கும் நான் மட்டுமே சாட்சியாக இருக்கின்றேன். அப்ப அப்படிப்பட்ட என்னிடத்தில் தான் எல்லாமே இருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் தான் இங்க வெட்டவெளி தத்துவம். அப்ப அது சாதாரண தத்துவம் அல்ல. அது ஒரு அறிவு தத்துவம். அது எல்லையற்ற பேரறிவாக இருக்கிறதுனால, அதை அறிந்து கொள்ளதான் மனம் இங்க விரும்புது. அப்ப அதுதான் உபனிஷத் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, தத்துவம் அசி. நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு நமக்கு அதை சுட்டி காட்டுது. அப்ப நாம அந்த கீழ்நிலை மனதிலிருந்து, அதாவது தனி மனிதன் என்கின்ற வியஷ்டி மனதிலிருந்து மேல்நிலை மனமாகிய காஸ்மிக் மைண்ட், ஈஸ்வர மனதுக்குள்ள வரணும். அது சமஷ்டி மனம். அதாவது ஒரு ஒட்டுமொத்த மனமாகிய ஈஸ்வரனுடைய மனதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நுழையும் போதுதான் அந்த ஈஸ்வர தன்மை தான் அந்த இருப்பை காட்டி கொடுக்கும். ஏன்னா இங்க தனி மனம் வந்து அப்படி அனுபவமாக்க முடியாது. ஒட்டுமொத்த மனமாகிய ஈஸ்வர மனதுக்குள்ள வரும்போதுதான் அந்த உண்மையான மன தூய்மை உண்டாகும். ஏன்னா அந்த உண்மையான மன தூய்மை உண்டாவதற்கான ரகசியமே என்னன்னா, இருமைகள் அற்ற நிலை. இதுதான் பாயிண்டே. ஈஸ்வர மனதுக்கும் தனித்த மனத்துக்குள்ள வித்தியாசம் எப்படின்னா, தனித்த மனம் விருப்பு வெறுப்புக்குள்ள இருக்கும். எனக்கு இவரை பிடிச்சிருக்குங்க, அவரை பிடிக்கலீங்க. எனக்கு இந்து மதம் பிடிச்சிருக்குங்க, இஸ்லாமிய மதம் பிடிக்கலீங்க. அப்படின்னு தனித்த மனம் சொல்லும். ஆனா ஈஸ்வர மனதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இங்க ஒட்டுமொத்த மனமே ஈஸ்வரனா இருக்கிறதுனால, அதுக்குள்ளதான் இஸ்லாமிய மதம் இருக்கு, இந்து மதம் இருக்கு. அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்ப இங்க எங்க விருப்பு வெறுப்பு காட்ட முடியும்? ஒரே ஈஸ்வரத்தன்மை, ஹோல் யூனிவர்சலே ஈஸ்வரனா இருக்கிறதுனால, அந்த மனம் வந்து உயர்நிலை பரிமாண மனமா இருக்கிறதுனால, அங்க வந்த பிறகு என்னுள்ளே எல்லாம் அடக்கம். அப்ப எல்லா மதங்களும், எல்லா உடல்களும், எல்லா உணர்வுகளும், எல்லா மனங்களும் என்னுள்ளே அடக்கம். அவன்தான் ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரன் என்னுள்ளே எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தன்மை தான் உயர் பரிமாண மனோசக்தி. அந்த சக்தி தான் நம்ம வரணுங்கிறதுக்கு தான் ஈஸ்வர அர்ப்பணம் தேவைப்படுது. யாருக்கு ஈஸ்வர அர்ப்பணம் தேவைப்படுது? தனித்த மனதிற்கு. ஒட்டுமொத்த மனதிற்கு ஈஸ்வர அர்ப்பணம் தேவையில்லை. ஏன்னா அதுதான் ஈஸ்வரனே. அவ தனித்த மனம் தன்னை அர்ப்பணிக்கும் போது, அது ஈஸ்வரனாக மாறிவிடும் போது, அதுதான் பிரம்மத்தையே அனுபவமாக்க முடியும். ஏன் அப்படின்னா, அதற்குத்தான் உண்மையான பிம்பமே. அதாவது பிரம்மம் தன்னை நேரடியாக கண்ணாடியில பார்க்கின்ற அந்த பிரதிபிம்பமே ஈஸ்வரன் தான். இங்க தனித்த நீங்களோ நானோ கிடையாது. அப்போ அந்த நேரடி ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம வரும்போது தான் பிரம்மம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓ, என்னையே அது பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அனுபவம் நமக்கு உண்டாகும் போது, அதுதான் நான் அப்படியே என்னுடைய யதார்த்தத்துக்குள்ள நான் போயிடுவேன். இந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் காணாம போயிடும். ஏன்னா அது ஒரு இமேஜினேஷன் தானே. அப்பதான் நான் இல்லாம போவேன். உண்மையா நான் இல்லாம போற நிலை அதுதான். அது வரைக்கும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன். ஏன்னா கண்ணாடி இருக்கிற வரைக்கும் நான் உருவத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்ணாடியை விட்டு நான் விலகும் போதுதான் நான் நானா இருப்பேன். இது புரியுதா உங்களுக்கு? எப்ப நான் நானா இருப்பேன்? என்னையே நான் பார்க்காம இருக்கிற வரைக்கும் நான் நானா இருப்பேன். என்ன நான் பார்க்க ஆசைப்படும் போது கண்ணாடி முன்னாடி போய் நிற்பேன். கண்ணாடி முன்னாடி போய் நான் நிற்கும் போது எனக்கு வேறாத உருவம் என்னை போலவே ஒன்று தெரியும். ஆனால் அந்த உருவம் தான் நான் என்று என்னை நான் அறியும் போது அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் எனக்கு தேவையில்லை. நான் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். நான் அப்படியே திரும்பிடுறேன். இதுதான் இங்க ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம போகாம, அந்த இருமைகள்ல இருந்து நம்ம விடுபடாம, இறை அனுபவம், இறை அனுபூதி, ஆத்ம தரிசனம், ஆத்ம அனுபவம் அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அனுபவம் ஆகாது. அப்ப அனுபவம்ங்கிறது எப்ப நடக்கும்னா, அந்த ஈஸ்வரனாக மாறும்போதுதான் நடக்கும்ட்டு மீண்டும் மீண்டும் மகான்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதைத்தான் இந்த நூல்லையும் அவர் சுட்டிக்காட்டி அந்த முறையாக வரார். அந்த ஈஸ்வரனை வணங்குறார், குருவை வணங்குறார். அப்புறம் இந்த நூலினுடைய முக்கிய தன்மைகள் எல்லாம் குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிடும் போது அந்த வேதாந்தத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த முழுமையான உண்மையை உணர்த்த விரும்புகிறார். அந்த உண்மையான முழுமை எது அப்படின்னா அது வெட்ட வெளி அப்படிங்கறத சொல்றார். அதுதான் இங்க சைத்தன்யம், ஆன்மா, அறிவு, இறைவன் என்று பல நாமங்களில் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா, அறிவு தன்னை ஒரு உபாதியின் மூலமாக பிரகாசிக்கும் போதுதான் உருவத்துக்குள்ள வருது. அந்த உருவம் தான் கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம். அதுதான் இந்த உலகம். அதுதான் சத்குண பிரம்மம், சர்க்குண பிரம்மம். ஆனா உண்மையில் அங்க இருப்பது நிர்குண பிரம்மம்.
அப்ப உண்மையில் இங்க நிர்குண பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது என்று நாம் அறிய வேண்டுமானால் சர்க்குண பிரம்மம் தான் அனுபவமாக்கும். அப்ப சர்க்குண பிரம்மம் அனுபவமாக்கும்னா அது ஈஸ்வர தன்மையில் தான் நடக்கும். அப்ப நாம ஈஸ்வர தன்மைக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இந்த நூல் சொல்ல வருது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தத்துவார்த்தமா நமக்கு புரிய வைக்கிறார். இன்னும் போகும். ஏன்னா நம்ம இந்த புக்கை வந்து முடிக்க முடியறதுக்கு நான் தான் சொல்லிட்டேன். கொஞ்சம் டைம் எடுப்போம். 422 ஸ்லோகங்களை நம்ம ஒரு சாரமா எடுக்க போறோம். அப்போ இதுல இன்னும் அந்த நூல்கள்ல அவர் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து எடுத்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருப்பேன். அந்தந்த இடத்துல நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா அதை வந்து தனித்தனி பாடல்களா பாடும்போது டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டேன். மாசக்கணக்குல ஓடும். அப்ப நம்ம வேகமா போகணும். அதே சமயம் அந்த நூலுடைய முழுமை தன்மையை நம்ம உணரணும். அப்ப இப்ப நீங்க ஓரளவுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருப்பீங்க. தன்னுடைய உண்மை தன்மை எப்படிப்பட்டது, ஈஸ்வர தன்மைங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து பிரம்ம அனுபவத்தை உண்டாக்கணும். அது எப்படிங்கிறது இப்ப நம்ம போக போக பார்க்க போறோம். அப்போ இந்த நூல்ல இன்னும் சில விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.